ஃபைனலி வர வழியில் தாமரை குளம் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ வந்து பழவர்காடு எப்படியும் வந்து சேர்ந்தாச்சு. ஸோ பாருங்கள், வந்து இறங்கின உடனே ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. பின்னாடி பார்க்குறீங்க இல்லையா, ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ எங்கே போக போகிறோன்னா லைட் ஹவுஸ் போக போகிறோம். லைட் ஹவுஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன். இப்போ பாருங்கள், என்னோடய ஆப்போசிட்லேயே வந்து லைட் ஹவுஸ் இருக்குது. எல்லாருமே அங்கே தான் போயிட்டு இருக்காங்க. நான் இன்னும் இங்கேருந்து கிளம்பல. ஸோ வாங்க காமிக்கிறோம் பாருங்கள். இதுதான் லைட் ஹவுஸு, தெரியுதுங்களா லைட் ஹவுஸு. இப்போது நானும் வந்து அங்கே தான் போக போகிறேன். எல்லாருமே கிளம்பிட்டாங்க உள்ளே. ஸோ வாங்க உள்ளே போயிட்டு என்டர் ஆன உடனே வந்து நான் வீடியோ எடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். லைட் ஹவுஸ் என்டரான வழியிலேயே பாருங்கள் என்னென்ன எழுதி வச்சுருக்காங்க. அநியாயம் பிடிச்சவங்க ஒரு பப்ளிக் பிளேஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு எதுவும் பார்க்காம இந்த மாதிரிலாம் வந்து கேவலப்படுத்தி வச்சுருக்காங்க. எழுதுறதுக்கு இடமில்லை போல இருக்குது. ஹார்ட்டெல்லாம் போட்டு அம்பலம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. அதான் ஹார்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது. இப்போது லைட் ஹவுஸ் உள்ள வந்திருக்கோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போகிற வழி. செம்ம சவுண்டாக இருக்கீங்க. என்னால் ஏற முடியல, மேலே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் லைட் ஹவுஸ் மேலே தான் நின்றுட்டு பிடிச்சிட்டு இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நல்லா கவர் பண்ணலாம். பாதி லைட் ஹவுஸ் தான் ஏறி இருக்கேன். இன்னும் ஃபுல்லாக வந்து மேலே போய் பார்க்கலாம். எனக்கு மூச்சு ரொம்ப என்னால் பேச கூட முடியல ஃப்ரெண்ட்ஸ். மேலே போய் வந்து மீட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் ஏறி வந்தேன். பார்த்தாக்கா வந்து இது ஃபுல்லாகவே வந்து கடலாயிருக்கு பாருங்கள். லைட் ஹவுஸ்க்கு மேலே வந்து
இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் தான் இருக்குது மேலே போகிறதுக்கு. இப்போது இந்த வழியாக தான் அந்த பிரிட்ஜு தெரியுது இல்லைங்களா, அந்த பிரிட்ஜு வழியாக தான் வந்தாக்கா லைட் ஹவுஸ் வரலாம். அங்கேருந்து இந்த சைடாக வரணும். வந்தாக்கா இதுதான் என்ட்ரன்ஸ் பாருங்கள். இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் உள்ளே வந்தோம். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது மேலே போகிறதுக்கு. ஒரு சைடாக என்ட்ரன்ஸும் ஒரு சைடாக பார்த்தாக்கா கடல் இருக்குது. லைட் ஹவுஸ் அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. ஃபுல்லாகவே கவராக இருப்பாங்க கடல் ஃபுல்லாகவே. ஃபைனலி லைட் ஹவுஸ் உள்ளே வந்தாச்சு. இப்போ வெளியில் போய் பார்க்கலாம். லைட் ஹவுஸ் மேலே ஏறியாச்சு. அது ஃபுல்லாகவே கேப்சர் பண்ணிகிட்டே இருக்கேன் பாருங்கள். இன்னும் இந்த சைடை நல்லா 360 டிகிரிஸ்க்கு பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சன்செட் ஆகிட்டே வருது. இதுதான் ஃபுல்லாக பழவேற்காடோட கடல். இதுதான் ஃபுல்லாக கடல். இந்த சைடை தண்ணி வந்துட்டே இருக்கும். ஏரி எல்லாமே கலந்துருக்கும். இதுலேயே தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா கடல்லையே கலந்துரும் போயிட்டு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. குட்டி குட்டியாக தெரியுது பாருங்கள் வீடு எல்லாமே. நானும் இதுதான் ஃபஸ்ட் டைமு இந்த பழவேற்காடு லைட் ஹவுஸில் ஏறி வீடியோ கேப்சர் பண்ணிகிட்டு இருக்கிறது. இதுக்கு முன்னாடி நான் வந்ததே இல்லை. சூப்பராக இருக்குங்க இந்த கிளைமேட்டுக்கு பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும். இப்போ கடல்கிட்ட போகலாம். வாவ், பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக பழவேற்காடு கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கே இந்த இடம் ஃபுல்லாகவே பிடிச்சிடும். சச் அ கிரேட் பிளேஸ் கைஸ், டோன்ட் மிஸ் இட். இந்த சம்மருக்கு இந்த இடத்துல நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக பண்ணலாம் என்ஜாய்மெண்ட்டு. ஸோ மறக்காமல் பாருங்கள். பார்க்குறதுக்கு ஃபுல்லாக தீவு மாதிரி இருக்குது பாருங்கள். அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த சைடை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கடலை கவர் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. I wanna be the greatest. Everybody on the fake shit. I look around and feel like everybody is the fakest. I make this every day and I'm impatient, hoping one day I blow up from the basement. Statement, the top is so vacant. I don't hear shit that I think is amazing. Waiting for my day when I'm playing sold out shows for 1,000 faces. Hey, give me that crown, get in my way and to be put down. It ain't your place, no, this my town. If I want that shit, then I'll get it right now. I'm losing it, the noose it fits. I'm losing shit, a stupid myth. You choose to live or choose to dip. You choose to fight or lose your grip and lose a gift. Oh, I feel like I'm losing my mind. Is everybody in the world blind? Please, Lord, give me a sign, a sign. I feel like I'm losing my mind. Is everybody in the world blind? Please, Lord, give me a sign, a sign. Yeah. There's no mercy in this world, just hunger, thirsty persons in different versions. Each new update, that shit worsens. Why? Pull back the curtain and you'll see the different vermin. We all have different burdens that மா அது லாஸ்ட் வரைக்கும் கடல் இருந்தாங்கடா. ஆமாங்க, பழவேற்காடு இது மெரினா பீச் கடல்லாம் இதானங்க. இந்த கார்னர் எண்டு தான காது. இல்ல அந்த லாஸ்ட் அந்த மணல் தெரியுது இல்லையா? இதுக்கா? அந்த லாஸ்ட் மணல் தெரியுதுல அதோட எண்ட் அது. இல்லடா. இல்ல தீவு மாதிரி இருக்குமான்னு கேக்குறேன். இது காட்டு தண்ணிக்கா இது.
இது ஃபுல்லாக ஆற்று தண்ணி. அவங்க கிட்ட கேட்குறாங்க ஃபுல்லாக அதான் லாஸ்ட் எண்டான்னு கேட்குறாங்க. எண்டில் உள்ளே போவாங்க தண்ணி. நம்ம லைன் வந்து பார்த்தியா, நம்ம அங்கேருந்து காமிச்சு 6 பிரிஞ்சு வந்திருந்தோம். அதெல்லாம் எண்டு முடியுங்க. அப்படி ஒரு இடமா பிரிஞ்சு முடியும். ஓ, அப்போ இது ஃபுல்லாக வந்து ஆறு தண்ணி. ஆமாம், இது ஃபுல்லாக வந்து கடல். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆறோட தண்ணி நிற்கிறது. இப்போ வந்து ஃபுல்லாக வெயில் இருக்கிறதால காஞ்சிட்டே வந்துடுச்சு. அதிகமாகவே இல்லை தண்ணி. அங்கே போட்டிங்லாம் போவாங்க, நிறைய போட்டெல்லாம் நிற்க வச்சுருக்காங்க பாருங்கள். இது சம்மர் டைம் இல்லையா, இப்போ வந்தாக்கா தண்ணி இல்லை அதிகமாக இருந்தால் கூட வந்து போட்டிங் போகிறாங்க. நாங்கள் மார்னிங் டைமில் வரல, ஆஃப்டர்நூன் வந்துட்டோம். வெயில் அதிகமாக இருக்கிறதால தான் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமாவே கிளம்பி வந்தோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி அதிகமாக இல்லை, கொஞ்சமாக தான் இருக்குது. இந்த வழி பார்க்குறீங்களா, இது ஃபுல்லாக வந்து இதுதான் வந்து கடலுக்கு போகிற வழி. கொஞ்சமாக தான் இருக்குது கடை எல்லாமே. இது வந்து ஆக்சுவலி மெரினா பீச் மாதிரி இல்லை, இருந்தால் கூட நல்லா இருக்குது, சைலண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. நிறைய பேர் வருவாங்க இந்த இடத்துல டூரிஸ்ட்காகன்னு சொல்லிட்டு. இப்போ தானே வந்து சம்மர் ஆரம்பிச்சிருக்கு, ஸ்கூல் எல்லாம் விட்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் போக அதிகமாக வந்து பப்ளிக் அதிகமாக வர ஆரம்பிப்பாங்க. ரொம்ப கூட்டமாக அதிகமாக இருக்கும். நாங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டோம், போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு. சடன்லி தான் இது வந்து டிசைட் பண்ணதே வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து ஒரு ஐடியாவோட கிளம்பல, இல்லைன்னா வந்து மார்னிங் டைம்லேயே கிளம்பிட்டு நாங்கள் போட்டிங் போயிருக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. என்ன ஒன்றா ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா வந்து எதுவுமே கேப்சர் பண்ணவும் முடியாது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது காய்ஸ். இங்கே வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா நல்ல கூலாக ஹேர் வந்துட்டு இருக்கு. ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஹேர் வந்து வாங்குற மாதிரியே இருக்குது. காற்று பாருங்கள் எவ்வளோ பலமாக அடிக்குது. ரொம்ப கூலாக இருக்குது, ஃப்ரெஷ் மைண்டாக இருக்குது. வந்ததால் ரொம்ப நாள் கழிச்சு தான் வெளியில் வந்துருக்கோம். ஸோ எல்லாமே ஃபேமிலியோட வந்து இருக்கிறதால ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த பழவர்காடு லைட் ஹவுஸில் வந்து வீடியோ எடுத்தது அண்ட் வந்து கேப்சர் பண்ணி போட்டிருக்கேன். அதை பார்த்து எல்லாருக்கும் வந்து எனக்கு ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள் காற்று ரொம்ப சூப்பராக அடிக்குது. எனக்கு இந்த இடம் விட்டு போகிறதுக்கும் மனசு இல்லை காய்ஸ். ரொம்ப நல்லா இருக்குது, சச் எ கிரேட் பிளேஸ். நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த இடம் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா இப்போது இது வந்து சம்மர் டைமு, லீவ்லாம் விட்டாச்சு. நீங்கள் சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணலாம். இதுவும் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறின உடனே வந்து பார்த்திங்கன்னா நான் கேப்சர் பண்ணி போட்டிருக்கேன். அதுவும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது வந்து ஃபுல்லாகவே வந்து மேலே வந்து நின்றுட்டு இருக்கேன் லைட் ஹவுஸில். மெட்ரோ சைடில் பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸில் மேலே இந்த இதெல்லாம் இருக்காது போல் இருக்குது. நான் ஆக்சுவலி இது ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு போயிட்டு. மெட்ராஸில் இருக்கலையே அந்த லைட் ஹவுஸில். மகாபலிபுரத்தில் போயிருக்கேன். அது வந்து ஃபுல்லாக ஓப்பனாகவே இருக்கும், சீலிங்கே இருக்காது. மகாபலிபுரத்தில் ஃபுல்லாக வந்து வெயிலில் தான் நின்றுட்டு இருக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீலிங்லாம் இருக்குது ஃபுல்லாகவே. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எந்த சைடு திரும்பி பார்த்தா கூட ரொம்ப அழகாக இருக்குது. கடல் இருக்குது, இந்த காற்று இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இங்கேருந்து போகிறதுக்கு கிளம்புறதுக்கே மனசு இல்லாமல் நின்றுட்டு இருக்கேன். காற்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா கூலாக இருக்குது காற்று பார்த்திங்கன்னா. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப நாள் கழிச்சு வந்ததால் வந்து எனக்கு மைண்டே வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆன மாதிரியே இருக்குது. நேச்சரை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள் பார்த்துட்டு. நான் நினைக்கவே இல்லை இங்கெல்லாம் வருவோன்னு சொல்லிட்டு. சடன்லி தான் கிளம்பி வந்தோம். சரி வந்து பார்க்கலான்னு பார்த்தாக்கா ரொம்ப அழகாக இருக்குது. சொல்கிறதுக்கே எனக்கு வந்து வேர்ட்ஸ் வரவே இல்லை சுத்தமாக. கடலை பார்க்கும்போது எப்போ வந்து ஒரு மைண்ட் அவுட்டாக இருக்கும்போது வந்தாக்கா கடலுக்கிட்ட ரொம்ப நல்லா இருக்கும். என்ன சொல்கிறது, ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். பட் இந்த மாதிரி இடத்துக்கு வந்த உடனே இந்த ஸ்டெப்ஸில் ஏறின உடனே கத்துனாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஒரு விசிலும் அடித்தாங்க. ரொம்ப கீச்சின்னு கத்துனாங்களா, எனக்கு தலைவலியாக வந்த மாதிரி வச்சு காதை மூடிட்டு நான் ஸ்டெப்ஸ்லேருந்து ஏறி வந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஸ்டெப்ஸ் ஏறி வந்தேன்.
வந்து பார்த்தாக்கா வந்தவங்க எல்லாமே காணாமல் போயிட்டாங்க, எங்கேயோ போய் நிற்கிறாங்கன்னு தெரியல, இறங்கிட்டாங்கன்னு தெரியல. பட் ஏறும்போது ரொம்ப கலாட்டாவாக இருந்துச்சு. ரொம்ப சவுண்டு போட்டுகிட்டே வந்தாங்க. சவுண்ட் போட்டாங்க எல்லாமே எங்கேயும் போனாங்கன்னு தெரியல சுத்தமாக. பரவாயில்ல, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது, அந்த மாதிரி இருக்குது இந்த இடமே. ஸோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க இந்த லைட் ஹவுஸோட வீடியோ, என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து கேப்சர் பண்ணுறதா இருக்குது. அதை கேப்சர் பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாகவே வந்து அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. கட்டியே தான் நான் பிடிச்சிட்டு இருக்கேன். I wanna be the greatest. Everybody on the fake shit. I look around and feel like everybody is the fakest. I make this every day and I'm impatient. Hoping one day I blow up. எங்க இருக்கு போட்டு ஒண்ணுதான் வந்துட்டு இருக்கு. குட்டி குட்டியா இருக்கு பாருங்க. நல்லா ஃப்ரெஷ் மீன்லாம் கிடைக்குமா? ரைஸ் போட்டு விக்கிறதெல்லாம் கல்வான் மீன்லாம் சூப்பராக இருக்கும். கல்வான் மீன் பாறை மீனுக்கா சிகப்பாக வரும் பாருங்க. ஒரு கல்வான் அந்த ரோஸா இருக்கு, வாய் பெருசா இருக்கும். வாய் பெருசா ஒரு மாதிரி விரிஞ்சா மாதிரி. ஆமா, அந்த மீன்லாம் நிறைய வருங்க. அப்படியா? ஆமா, அந்த மீன்லாம் நிறைய வரும், நான் பாப்பேன். அப்படியா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து லைட் ஹவுஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து லைட் ஹவுஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சு, வீடியோ கேப்சர் பண்ணியாச்சு. கீழே இறங்கிட்டு மீட் பண்ணலாம் வாங்க. என் கூட வந்தவங்க எல்லாமே கீழே இறங்கியாச்சு, நான் மட்டும் தான் இங்கே நிற்கிறேன். கீழே போய் மீட் பண்ணலாம். நான் சொன்னேன் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க இந்த ஸ்டெப்ஸ் இறங்குற வழியில் எந்த மாதிரி கட்டிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஐயோ என்னால் பேச பார்க்குறதுக்கு பேய் மாதிரியே இருக்குது. நான் இந்த வீடியோ இப்போ இங்கே கட் பண்ணிவிட்டு கீழே போய் நான் பேசுகிறேன் உங்ககிட்ட. நான் மேலே ஏறும்போது சத்தம் வருதுன்னு சொன்னேன், அதே மாதிரி பாருங்கள் இப்போ கீழே இறங்கி போகிறேன். ஸ்டெப்ஸில் இருக்கும்போது ரொம்ப சத்தம் போட்டுகிட்டே போகிறாங்க, காது அடிக்கிற மாதிரி இருக்கு. சுத்தமாக என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. வாங்க கீழே இறங்கி போகலாம். என்ன பண்ணுறது, இந்த சவுண்டெல்லாம் கேட்டுட்டு போய் ஆகணும் கீழே இறங்கி. ரொம்ப மோசமாக கத்துறாங்க. எங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்க இல்லையா தெரியல. இந்த பசங்க இருக்காங்க பாருங்க, ரொம்ப வந்து என்ன சொல்றது, அப்படி ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. என்னமோ ஒரு பெரிய ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி இருக்கு போல இருக்கு. ஸோ அவங்க